நம்ம மண்ணோட உசுரை கொல்ல ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் என்னென்னமோ திட்டம்லாம் கொண்டு வந்தானுங்க. ஆனா நம்மள மாதிரி விவசாயி எடப்பாடி ஐயா தான் அதெல்லாம் எதிர்த்து நின்று போராடி இதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சு சோறு போடுற மண்ணுக்கு பால் வார்த்தார். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், வாக்களிப்பீர் இரட்டை இலக்கிய. இன்றைக்கு திமுகவில் ஆளே இல்லை, டெப்டேஷன் மாதிரி 8 அமைச்சர் அண்ணா திமுக போயிருக்கிறாங்க. அந்த கட்சியில் ஆள் இல்லை. இங்க அடையாளம் காட்டப்படலாம், அங்க அடைக்கலம் கொடுக்கிறார். இங்க தப்பு செஞ்சவங்களும் அங்க போனா புண்ணியவன் ஆகிறார். எங்க போனா ஒரு செங்கலை தூக்கிறார் ஒரு மனுஷன். இது நம்ம சொல்லக்கூடாது, வேண்டாம். நான் பெருந்தன்மையை நான் சொல்லாத இருக்கிறேன். இந்த செங்கலை எங்க கொண்டு போய் காட்டணுமோ அங்க காட்டினா விடுவி காலம் பிறக்கும். ஆனா ஊர் ஊரா அந்த செங்கலை தூக்கிட்டு போய் காட்டிட்டு இருக்காரு. ஆனா தேர்தல் நேரத்தில் போற இடத்தெல்லாம் பேசுறான் ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. மக்கள் கேட்கிறாங்க, பதில் சொல்லுங்க. நீங்க தான் எல்லா இடத்துலையும் தேர்தலுக்கு போறீங்களா பிரச்சாரத்துக்கு, அப்ப பதில் சொல்லுங்க. பிறகு உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 6 மாசம் கழிச்சு கூட்டத்தில் பேசுறாரு, நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ரகசியம் இருக்குனாரு. 3 வருஷம் ஆகி போச்சு, ரகசியத்தை வெளியிடப்பா. அது என்ன ரகசியம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திருத்துன்னு முழிக்குமா. பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திருத்துன்னு முழிக்குமா. மெய்யனா உண்மை. அப்படித்தான் திமுக கட்சி சேர்ந்த தலைவர்கள் பொய்ய திருப்பி திருப்பி சொல்லி அதை உண்மையாக்க பார்க்கிறாங்க. திரு ஸ்டாலின் எங்க போனாலும் பேசுறாரு, அண்ணா திமுக 10 ஆண்டு காலம் ஆச்சு, இருண்டாச்சுன்னு சொல்றாரு. நீ கண்ணை மூடிட்டா இருண்ட மாதிரி தான் தெரியும். கண்ணை விழிச்சு பார்த்தா தானே வெளிச்சம் தெரியும். வெளிச்சத்தை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. ஆனா என்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகினமோ அன்றையிலிருந்து தினந்தோறும் எல்லா மேடையிலும் பேசுவது அண்ணா திமுக. எடப்பாடி பழனிசாமி கள்ள தொடர்பு வைக்கிறார், கள்ள கூட்டணி வைக்கிறார். அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துறீங்க. எந்த தலைவருக்காக இப்படிப்பட்ட வார்த்தை வருமா? பழக்க தோஷம் தான் அந்த வார்த்தை வெளியே வருது. ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவருக்கு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வார்த்தை வருது என்று சொன்னால் அது ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும்தான் வரும். நீங்க நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் தானே அந்த இந்திய கூட்டணி வந்து பிரதமராக முடியும். இந்திய கூட்டணிக்கு பிரதமர் யாருன்னு இதுவரைக்கும் சொல்ல முடியல. நம்ம பத்தி கேட்கிறார், நீங்க யார பிரதமர் நிக்கணும்? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் தான் எஜமானவர்கள். ஓட்டு போட்ட மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். ஏப்பா இவ்வளவு பொய்ய பேசுவாங்க? பொய் பேசுவதற்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும், எல்லா அமைச்சரும் கொடுக்கலாம், முதலமைச்சருக்கு நோபல் பரிசா கொடுக்கலாம். அம்மா என்ற பெயர் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த ஏழைகளுக்காக கொண்டு வந்த அற்புதமான திட்டம் அம்மா உணவு திட்டத்தை இந்த ஆட்சியாளர் மூட பார்க்கிறாங்க. நீங்க ஆட்சி இருப்பது 24 அமாவாசை தான் திரு ஸ்டாலின் அவர்களே. மீண்டும் அம்மாவுடைய அரசு அமையும். இன்றைக்கு ஸ்டாலின் வந்து தேர்தல் நேரத்தில் போன இடத்தெல்லாம் அதிமுக விமர்சனம் செய்கிறார், என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்து விட்டது, தேர்தல் பயம் வந்துட்டது. ஏன்னா நாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகிட்டோம். நம்ம கட்சி நம்ம தொண்டர்கள் நிர்வாகிகள் விருப்பப்படுறாங்க கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என்று நாம் விலகிட்டோம். இவருக்கு ஏன் எரிச்சல் வருது? நம்ம கட்சியை பத்தி இவர் எதுக்கு பேசுறாரு? இது எங்க கட்சி விவகாரங்க. கூட்டணி இருப்போம், கூட்டணியிலிருந்து வெளியே வருவோம். அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய விருப்பம். ஆனா என்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகினமோ அன்றையிலிருந்து தினந்தோறும் எல்லா மேடையிலும் பேசுவது அண்ணா திமுக. எடப்பாடி பழனிசாமி கள்ள தொடர்பு வைக்கிறார், கள்ள கூட்டணி வைக்கிறார். அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துறீங்க. எந்த தலைவருக்காக இப்படிப்பட்ட வார்த்தை வருமா? பழக்க தோஷம் தான் அந்த வார்த்தை வெளியே வருது. ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவருக்கு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வார்த்தை வருது என்று சொன்னால் அது ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும்தான் வரும். ஸ்டாலின் அவர்களே, நீங்க எப்படி வேணாலும் விமர்சனம் செய்யுங்க. ஏன்னா எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த விமர்சனத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு எங்களை ஆளாக்கி விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனா திமுக வந்து இந்திய கூட்டணியில் அங்க வைப்பதாக
ஒரு தோற்றத்தை உருவாக்கி திரு ஸ்டாலின் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இவர் என்னைக்கு இந்திய கூட்டணியில் அங்கம் வச்சாங்களோ ராசியான மனிதர் ஒவ்வொருவரா அங்கிருந்து விலகி போயிட்டாங்க. இதற்கு நிதிஷ்குமார் தான் முத ஒரு ஒருங்கிணைப்பாளராக வந்தார். இவர் முன்னின்று செஞ்ச உடனே அவர் விலகி போயிட்டார். நீங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்களா, இந்த கட்சியில இந்த இந்திய கூட்டணியில ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது. இன்றைக்கு டெல்லியில கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சிருக்கு. பஞ்சாப்ல காங்கிரஸும் கெஜ்ரிவால் கட்சியும் போட்டியிடுது. மேற்கு வங்காளத்தில் இந்திய கூட்டணியில் அங்க வைக்கின்ற மம்தா பானர்ஜி தனிச்சு போட்டிடுறாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் இந்திய கூட்டணியில் அங்க வச்சாலும் தனிச்சு போட்டிடுது. இதோட வேடிக்கை என்னன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடுறார். அங்க கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த ஒருவருடைய மனைவி அவர் ராகுல் காந்தி எதிர்த்து போட்டிடுறார். இதுதான் கூட்டணி, இந்தியா கூட்டணி. இது விளங்குங்களா? ஆரம்பமே சரியில்லையே. நீங்க நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் தானே அந்த இந்திய கூட்டணி பிரதமராக முடியும். இந்திய கூட்டணிக்கு பிரதமர் யாருன்னு இதுவரைக்கும் சொல்ல முடியல. நம்ம பத்தி கேட்கிறார், நீங்க யார பிரதமர் நிக்கணும்? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் தான் எஜமானவர்கள். ஓட்டு போட்ட மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற வேண்டும். தேவையான நன்மைகளை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு மூலமாக பெற வேண்டும். இதுதான் எங்களுடைய லட்சியம். நாங்க மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு எண்ணம் கிடையாது. எனக்கு முன்னாலே இன்றைக்கு அழகாக இங்கே பேசினார்களே தடா ரஹீம் அவர்கள், நாங்க ஆசைப்பட்டிருந்தா பாரதிய ஜனதாவோடு இருந்திருக்கலாம். ஏன்னா ஆட்சிக்கு வந்தா, மத்தியில் ஆட்சிக்கு வந்தா எங்களுடைய நாடாளுமன்ற அதில் அமைச்சராக ஈடுபட்டிருக்கலாம். அப்படி அல்ல. எங்களுடைய சுயமரியாதை, சுயமாக நாடாளுமன்றத்திலே நாங்கள் பணியாற்ற வேண்டும். சுதந்திரத்தோடு நாங்கள் பணியாற்ற வேண்டும். கூட்டணி என்ற தர்மத்தின் அடிப்படையிலே பணியாற்ற முடியாது. இன்றைக்கு தேசிய கட்சி எல்லாம் தேசிய அளவில் அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். அப்ப மாநிலம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மாநில மக்கள் தான் நம்முடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அப்படி தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க முடியவில்லை. அதனால மக்களிடத்தில் நமக்கு ஒரு கோபம் ஏற்படுகிறது. அதனால் பாதிப்பு நமக்கு. அதனாலதான் நாங்க கூட்டணியிலிருந்து விலகிட்டோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்காக நாடாளுமன்றத்திலே நாங்கள் சுயமாக சுதந்திரமாக குரல் கொடுக்க முடியவில்லை. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற அண்ணன் அன்புராஜா அவர்கள் கடுமையாக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தார். மேலவையிலே அண்ணன் பாலசுப்ரமணியன் எஸ்ஆர்பி கடுமையாக குரல் கொடுத்தார். இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு செய்கின்ற சேவை. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்தியா கூட்டணி பிரதமர் யார் என்று இதுவரைக்கும் சொல்லல. இன்னைக்கு பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தாதனால தான் அதிமுக பின்னடைவு ஏற்படும் என்ற ஒரு தோற்றத்தை ஊடகத்திலும் பத்திரிகை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதற்கு முன்பு 2014 இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதமரை முன்னிறுத்தல 37 இடங்களில் தமிழகத்தில் வெற்றி பெற்றோம். 2016 சட்டமன்ற தேர்தல் யாரோடையும் கூட்டி வைக்கல. 234 தொகுதியில் அதிமுக போட்டிட்டு பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்றோம். அம்மா முதலமைச்சரானாங்க. ஆக பிரதமரை முன்னிறுத்தி தான் வெற்றி பெறணும் அவசியம் கிடையாது. மாநிலத்துடைய பிரச்சனையை முன்னிறுத்தி, மாநில உரிமைகளை பாதுகாக்க முன்னிறுத்தி வாக்குகளை கேட்போம். எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள். ஏன் இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது? இன்றைக்கு மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி முதலமைச்சர் இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் பிரதமரை முன்னிறுத்தல. ஒரிசா பிஜு பட்நாயக் முதலமைச்சர் இருக்கிறார். அந்த மாநிலத்தில் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் பிரதமரை முன்னிறுத்தல. இன்றைக்கு ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமரை முன்னிறுத்தல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி பிரதமர் வேட்பாளர் கடந்த காலத்தில் முன்னிறுத்தல. ஆக அந்த கட்சிகள் எல்லாம், அந்த முதலமைச்சர்கள் எல்லாம் பிரதமரை முன்னிறுத்தாம வெற்றி பெற்றுக்கான்னு சொன்னா ஏன் நாங்கள் வெற்றி பெற முடியாது? ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதை வேணாலும் பேசுங்க, ஆனா உங்க ஆட்சியில் என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க. அதை சொல்லவே மாட்டேங்கிறார். இன்னும் சொல்ல போனா மிக்ஜாம் புயல் அண்மையில் வந்தது.
அந்த புயல்ல மழை பெஞ்சது. அப்போ திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் 4000 கோடி மழைநீர் வடிகாலுக்காக நாங்கள் செலவு செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ முதலமைச்சர் சொன்னது, மேயர் சொன்னது, பல அமைச்சர்கள் சொன்னது எல்லாம் அங்கே வந்து நம்ம எல்இடியில் பாருங்க. தம்பி அதை கொஞ்சம் கீழே இருக்குங்க. ஆக இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. புறநகரை பொறுத்தவரைக்கும் 100% முடிந்து விட்டது. ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது. எல்லாம் 99% இருந்துச்சு. எல்லாம் 99% இருந்துச்சு. ஏங்க இப்படி பச்சை போய் பேசியிருக்கிறாங்க. இவருடைய பொய்யை நம்பித்தான் மக்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கையா இல்லாம போயிட்டாங்க. முதலமைச்சர் சொல்லிட்டாரு, மேயர் சொல்லிட்டாரு, அமைச்சர் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாங்களே, எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சென்னை மாநகர மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. நிஜாம் புயல்ல மழை பெஞ்சு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் நாசமானதான் மிச்சம். இதான் விடியா திமுக அரசுடைய சாதனை. அதுக்கு பிறகு மழை பெய்த பிறகு செய்தியாளர்கள் மக்களை போய் சந்திக்கிறாங்க. மக்கள் சொன்ன செய்தியை எல்இடியில் பாருங்க. இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை பார்த்தீங்களா? அதற்கடுத்து மழை பெய்து முடிஞ்ச பிறகு அமைச்சர்கள் போய் அதை பார்வையிடுறாங்க. அப்ப செய்தியாளர் கேட்கிறாங்க. அதற்கு அமைச்சர் சொன்ன பதில பாருங்க எல்இடியில். அவங்க சொல்ற 4000 கோடின்னு சொல்றாங்கல்ல, இதுலயே 5900 கோடி. 5900 கோடினா இந்த 5900 இந்த வேலை முடியல. சரி, இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுல 68% ஒண்ணு முடிஞ்சிருக்கு, 35% முடிச்சிருக்கு. பணம் செலவாயிருக்கிறது 2000 கோடி தான் செலவாயிருக்கு. 5000த்துல இன்னும் மிச்சம் இருக்கு. ஏப்பா இவ்வளவு பொய்ய பேசுவாங்க? பொய் பேசுவதற்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும், எல்லா அமைச்சரும் கொடுக்கலாம், முதலமைச்சருக்கு நோபல் பரிசா கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு தேர்தலில் பொய்ய பேசி பேசி மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி என்பது நிரூபணமாகிவிட்டது. அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் 520 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள், ஒரு சிலவற்றை நிறைவேற்றப்பட்டு விட்டாங்க. இப்போ போற இடத்தெல்லாம் ஸ்டாலின் பேசுறார். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டது. நீ ஏன் வழங்கலீங்க? அண்ணா திமுக சட்டமன்றத்தில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திமுக தேர்தல் அறிக்கையை திரு ஸ்டாலின் வெளியிட்டீங்க. ஏன் நீங்க வெளியிட்டவாறு உங்களுடைய அறிக்கையில் தெரிவித்தவாறு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படலை என்று 27 மாதம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுதெல்லாம் சட்டமன்றத்திலே அழுத்தம் கொடுத்தோம். இன்றைக்கு எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்திலையும் இதை வலியுறுத்தி பேசணும். வேற வழி இல்லாம தான் திரு ஸ்டாலின் 27 மாதம் கழித்து அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்ததை குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னாங்க. அதுவும் தேர்தல் அறிக்கையில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க? எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியானவர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. எவ்வளவு பொய் பேசுறாங்க பாருங்க. அதுதான் அழகா பொய் பேசுறாங்க, நீங்களே பார்த்தீங்களா? ஆக தேர்தல் இருக்கும்போது ஒரு பேச்சு, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு பேச்சு, இரட்டை வேடம் மொழிகிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சாதனை படிச்சிருக்கிறாங்க? ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா திரு ஸ்டாலின் நேற்றை பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி விவசாயில விஷ வாயுன்னு சொல்றாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த பட்டம் உங்களுக்கு தான் பொருத்தம். என்னவென்றால் டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் வாயு எடுப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அமைச்சர் நீங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அமைச்சர் திரு ஸ்டாலின் இருக்கும்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க. ஆனால் நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே விவசாயம் பாதிக்கப்படுகிற திட்டம் டெல்டா மாவட்டத்தில் வந்தால் அங்கே முப்போகம் விளைகின்ற நிலம்
பாதிக்கப்பட்டு டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆகிவிடும் என்று எண்ணி அந்த டெல்டா மாவட்ட விவசாயிய கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தை நிறுத்தியது எடப்பாடி பழனிசாமி. விசவாயுவை கொண்டு வந்தது ஸ்டாலின், விசவாயுவை தடுத்து நிறுத்தியது எடப்பாடி பழனிசாமி. அந்த பட்டம் உங்களுக்கு பொருத்தம். அதே போல இன்றைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலத்தில் இப்பொழுது அரிசி 1 கிலோ 15 ரூபாய் உயர்ந்து விட்டது. 1 கிலோ அரிசி 15 ரூபாய் விலை உயர்ந்து விட்டது. அது வட சென்னையில் உள்ள மக்கள், இந்த பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு தினந்தோறும் வேலைக்கு செல்லக்கூடிய நிலையில் இருக்கின்ற சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த அடித்தட்டு வாழ் மக்கள், அவர்கள் இந்த விலை உயர்வினால் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கு அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, சக்கரை விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, மளிகை சாமான்கள் அத்தனை பொருளும் 40% உயர்ந்து போச்சு. அதை எதை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்லையே. மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த வட சென்னையிலே அதிக அளவில் சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்றவர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த தொழில் எல்லாம் சரிவடைந்து விட்டது. இந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்த வேணும், மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. அதனால சிறு குறு நடுத்தர செய்கின்ற அந்த சாதாரண அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள்லாம் கடுமையாக பாதிச்சாங்க. அதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. ஒன்று விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டாங்க. இந்த தொழிலால் இன்றைக்கு தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களுடைய ஆட்சியில் யாரும் நிம்மதியாகவே இல்லையே. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வீட்டு வரி உயர்த்திட்டாங்க 100%. இந்த வீடுக்கு 1000 ரூபாய் போட்டிருந்தா 2000 ரூபாய் கட்டணும், ஓட்டு போட்டதுக்கு பரிசு. இவர்கள் கடை வச்சிருந்தா 150% வரி. அவர் 1000 ரூபாய் வரி கட்டிட்டு இருந்தா இப்ப 2500 ரூபாய் வரி கட்ட வேணும். குடி வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு. அது மட்டும் இல்லாம மின்கட்டணம் 52% ஏறி போச்சு. 52% ஏறி போச்சு. ஸ்லாப் வச்சிருக்கிறாங்க, குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த யூனிட் ஒன்னா டபுள் சார்ஜ். கிட்டத்தட்ட 3000 ரூபாய் நீங்க வீட்டுக்கு மின் கட்டணம் கட்டினீங்கன்னா இப்ப 8000 ரூபாய் மின் கட்டணம் கட்டணும். 1000 ரூபாய் மின் கட்டணம் கட்டுவீங்க, 2500 மின் கட்டணம் கட்டணும். ஆக மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. கொரோனா காலம் இப்பதான் மெல்ல மெல்ல மக்கள் சகஜ நிலைக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த வரி உயர்வினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கணும்னாங்க. பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைச்சிட்டு அதோட விட்டுட்டாங்க, டீசலுக்கு குறைக்கல. இன்னைக்கு டீசல் விலை உயர்ந்தா எல்லா அத்தியாவசிய பொருள் விலையும் உயரும். ஏன்னா எல்லா பொருளுமே லாரி மூலம் தான் வருது. இன்னைக்கு டீசல் விலை உயர்ந்தால் இந்த லாரி வாடகை உயருது, லாரி வாடகை உள்ள சரக்கு கட்டணம் உயருது. அந்த சரக்கு நம்ம வாங்கும் போது நம் தலையில் வந்து விடியுது. அதை குறைக்கிறார். இதுவரைக்கும் குறைச்சிருக்காரா? இல்லையே. மற்ற மாநிலம் குறைச்சிருக்குது, 8 ரூபா கர்நாடக அரசு குறைச்சிருக்குது, பாண்டிச்சேரியில் குறைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போடுகின்ற வரியை குறைச்சாவே இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கலாம். அதே போல மத்திய அரசாங்கம் வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றாங்க, குறைந்த விலையில இறக்குமதி பண்றாங்க, 70% வரி போடுறாங்க. அதனால விலை உயர்ந்திருக்குது. மத்திய மாநில அரசுகள் மக்களை வாட்டி வதைக்கின்ற காட்சி இன்றைய நிலை. அது மட்டுமா, விடியா திமுக அரசுல ஆட்சி பொறுப்பதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் பல அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அதில் நம்முடைய நகரப்புறத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் வங்கியிலே கடன் வாங்கி படிக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த கல்வி கடன் ரத்து செஞ்சிருக்காங்களா? ஏங்க சொல்லுங்க. இல்ல, இன்றைக்கு வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற கேஸ் சிலிண்டர் மானி 100 ரூபாய் கொடுக்கறாங்க, கொடுத்துருக்காங்களாமா? ரேஷன் கடையில் சக்கரை போடுறாங்க, 1 கிலோ 2 கிலோ ஆக்குறாங்க, ஆக்கியிருக்காங்களா? அதோட தாலிக்கு தங்கம் 1 பவுன் நம்ம கொடுத்தோம், 27,50,000 கொடுத்தோம். திமுக தேர்தல் அறிக்கையில் அந்த திருமண உதவி திட்டம் 25,000 30,000 50,000 60,000 தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு திருமண உதவி திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அதோட அம்மா மினி கிளினிக் அண்ணா திமுக ஆட்சியில்
கொண்டு வந்தோம். அதுக்கு பெயரை மாற்றி சில இடத்துல வச்சிருக்கிறாங்க, பல இடத்துல ரத்து பண்ணிட்டாங்க. இதுதான் அவருடைய சாதனை. அதோட அம்மா உணவகம், இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்கள் வயிறார விலை குறைவாக மலிவு விலையிலே உணவு கிடைக்க என்பதற்காக அம்மா உணவகம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்துக்கு பணிபுரிந்த அம்மா உணவகத்தில் பணிபுரிந்த பணியாளர்களுடைய குறைச்சாங்க, பணி செய்கின்ற ஊழியருடைய எண்ணிக்கை குறைச்சாங்க. அப்புறம் அம்மா உணவகத்துக்கு தர வேண்டிய பொருளை குறைச்சாங்க. இதனால அம்மா உணவகம் நலிவடைந்து வருகிறது. ஆனால் அம்மா என்ற பெயர் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த ஏழைகளுக்காக கொண்டு வந்த அற்புதமான திட்டம் அம்மா உணவு திட்டத்தை இந்த ஆட்சியாளர் மூட பார்க்கிறாங்க. நீங்க ஆட்சி இருப்பது 24 அமாவாசை தான் திரு ஸ்டாலின் அவர்களே. மீண்டும் அம்மாவுடைய அரசு அமையும். இந்த அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும் அதிமுக ஆட்சியில். வேலைகள் மகிழ்ச்சியோடு உணவருந்தி செல்வார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திரு ஸ்டாலின் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துவதாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். இதே புரட்சித் தலைவி அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலத்தில் 2015 தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க சென்னையில். 2,62,000 கோடி முதலீட்டை ஈர்த்து பல தொழில்கள் தொடங்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சது. அதே வழியில் இருந்த அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரியில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நான் முதலமைச்சர் இருக்கும்போது நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டது. 304 தொழில்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டன. அந்த தொழில் தான் இப்ப தொடங்கி இருக்கிறாங்க. அதுல பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குது, இளைஞர்களுக்கு. இது அதிமுக சாதனை. நாம செஞ்ச சாதனை சொல்லி இவரும் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினார். ஆனா அதுக்கு வெள்ளை அறிக்கை கேட்டேன், இது வரைக்கும் கிடைக்கல. அதோட வேடிக்கை என்னன்னா, 2 மாதத்துக்கு முன்பு ஸ்பெயினுக்கு சென்று தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் சென்றார். அங்க அந்த ஸ்பெயின் நாட்டிலேயே பொருளாதாரம் ரொம்ப வீக்கா இருக்குது. அந்த நாட்டில் போய் தொழில் முதலீட்டு ஈர்க்க போறாராம். அங்க போன பிறகு தமிழ்நாட்டுக்கிட்ட தொழிலதிபரை அங்கே அழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின். ஏன் இங்க இருக்கிற தொழிலதிபர் சென்னைக்கு வரவழைச்சு இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாமே? இதுக்கெல்லாம் காரணம், ஏற்கனவே திமுக அமைச்சரவையில் நிதி அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் ஜெயராஜன் அவர்கள் ஆடியோவில் அழகா ஒன்று குறிப்பிட்டார். திரு சபரீஸ்வரன் முதலமைச்சருடைய மருமகன், திரு உதயநிதி ஸ்டாலின் திரு ஸ்டாலினுடைய மகன். திரு சபரீஸ்வரனும் திரு ஸ்டாலினும் திரு சபரீஸ்வரன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 2 ஆண்டு காலத்தில் 30,000 கோடி இன்றைக்கு ஊழல் செய்து பெற்ற பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கார் என்ற செய்தியை ஆடியோ மூலமா நிதியமைச்சர் தெரிவிக்கிறார். சாதாரண தெரிவிக்கிறார், நிதியமைச்சர் குறிப்பிடுகிறார். அந்த பணத்தை ஸ்பெயின் நாட்டில் போய் முதலீடு செய்ய போயிருக்கிறார் என்று மக்கள் பேசுகிறாங்க. அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா ஸ்பெயின் நாட்டில் யாராவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருந்தா பரவாயில்ல, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஸ்பெயினுக்கு சென்று தொழில் முதலீடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறா மக்கள் என்ன நினைப்பாங்க? இங்கே 30,000 கோடி கையில வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்ற அந்த 30,000 கோடியை அங்க போய் முதலீடு செய்தா, முதலீடு ஈர்க்க போனாரா, முதலீடு செய்ய போனாரான்னு மக்களுக்கு பெரிய சந்தேகம் எழுப்பி போச்சு. அது வரைக்கும் ஸ்டாலின் விளக்கவே இல்லை. அதோட கொரோனா வைரஸ் தொற்று இன்றைக்கு இந்தியா மட்டும் உலக அளவையே குலுக்கியது. விலைக்கு மதிக்க முடியாத உயிர்கள் பலாம் பறி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொரோனா வைரஸ் தொற்று கடுமையாக பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலையும் அந்த தொற்று நோய் வந்த பொழுது நம்முடைய அரசுடைய திறமையின் காரணமாக விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலத்தில் தொழிலாளருக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. அதனால தொழிலாளர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். குடும்பத்தைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதோடு 11 மாதம் ரேஷன் கடையில் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை எல்லாம் விலை இல்லாமல் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. அதனால ஏழை மக்கள் எங்கேயுமே பாதிக்கல. அந்த 11 மாத காலம் வேலை இல்லாமல் இருக்கின்ற போது கூட
எந்த பாதிப்பும் இல்லாம மக்கள் வாழ்ந்தாங்க. ஆனா உங்களுடைய ஆட்சி வந்த பிறகு எவ்வளவு மக்கள் துன்பப்பட்டிருக்காங்க என்பதை நீங்கள் போய் நேரில் விசாரிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த கொரோனா காலத்தில் அதிகமா பரவுகின்ற பொழுது இந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவர்களுக்கு யாரெல்லாம் இந்த தொற்று நோய் ஏற்பட்டு மருத்துவமனை சிகிச்சை பெற்றாங்களோ அவருக்குலாம் ஒரு 1000 ரூபாய் மறுபடியும் சென்னை மாநகர மக்களுக்கு மீண்டும் ஒரு 1000 ரூபாய் குடும்ப அட்டை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதோட அப்புறம் தைப்பொங்கல் வந்தது. எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் தைப்பொங்கல் தொகுப்புல கொடுத்தோம். எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம், பச்சரிசி கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம். அதோட ஏலக்காய், முந்திரி, திராட்சை, கரும்பு, முழு கரும்பு எல்லாமே கொடுத்த அதிமுக அரசாங்கம். இதே திமுக ஆட்சியில் பொங்கல் தோப்பு கொடுத்தாங்க. 21 பொருள் பைய சேர்த்தி பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் தோப்பு வாங்கி பெண்கள் பிரித்து பார்க்கும்போது அரிசியில் வண்டு நெளிஞ்சிக்கிட்டு இருக்குது, புளியில பள்ளி இருக்குது, வெள்ளம் கொடுத்தாங்க, மறக்க முடியாத வெள்ளம். அப்படி தூக்கிட்டு போனால் ஒழுதுகிட்டே போச்சு. திருவண்ணாமலையில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே வெள்ளம் அடுக்கி வைக்கிறத போய் பார்த்து இது உண்ணுவதற்கு தகுந்ததில்லைன்னு அதை ரிஜெக்ட் பண்ணார். ஆக பொங்கல் தொகுப்பிலும் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். இந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கல. இந்த ஆட்சியில் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இந்த ஆட்சியில் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் அது சரியா நடக்குது. உதாரணத்துக்கு பிராந்தி கடையில் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் வைக்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய். அப்படின்னா ஒரு கோடிக்கு ஒரு நாளைக்கு 10 கோடி. ஒரு நாளைக்கு 10 கோடி இந்த மதுபான கடையில் மட்டும் வருமானம் வந்துட்டு இருந்தது. அதனால தான் அந்த அமைச்சரை அதை கோவை மண்டலத்தில் செயல் வீரர் பேசுறார். கோவை மாவட்டத்தில் செயல் வீரர் பேசுறார். அந்த செயல் வீரரை இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது கரூரில் போய் எப்படி விமர்சனம் செய்தார் என்று நாங்கள் ஏற்கனவே எல்இடி போட்டு காட்டினேன் கரூரில். அப்புறம் இந்த செயல் வீரர் திரு ஸ்டாலின் எப்படி பேசுறார் சட்டமன்றத்தில் அதையும் எல்இடி போட்டு காட்டினேன். இப்படி யாரெல்லாம் ஒழுங்கா கப்பம் கட்டுறாங்களோ அவரெல்லாம் செயல் வீரர். திமுகவில் அவர் 5 கட்சிக்கு போயிட்டு வந்தவர். ஒரு கட்சி 2 கட்சி இல்ல, ஒரே 5 ஆண்டுல 2 சின்னத்தில் கட்டளையில் இன்னும் ஜெயிச்சாரு, திமுகவில் இன்னும் ஜெயிச்சாரு. அப்படிப்பட்ட செயல் வீரர் தான் திமுக இருக்கார். ஆக அங்கெல்லாம் யாரெல்லாம் அதிகமா கப்பம் கட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தகுந்த மரியாதை உண்டு. திமுகவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க கட்சி காவலை தவிர, அவரெல்லாம் விட்டுட்டு அண்ணா திமுகவில் அடையாளம் காட்டப்பட்டவரெல்லாம் அங்க போய் பலமா இருக்கிறாங்க. இந்த பகுதியில் கூட ஒரு அமைச்சர் இருக்கார். அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டன் நிர்வாகி ரத்தத்தை வீரவியாக சிந்தி அடையாளம் காட்டப்பட்டவர்களும் இன்றைக்கு வேஷ்டி மாத்தி கட்டி இன்னைக்கு போய் அங்க போய் சரணகதி அடைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு திமுகவில் ஆளே இல்லை, டெப்டேஷன் மாதிரி 8 அமைச்சர் அண்ணா திமுக போயிருக்கிறாங்க. அந்த கட்சியில் ஆள் இல்லை. இங்க அடையாளம் காட்டப்பட்டவர்களோ அங்க அடைக்கலம் கொடுக்கிறார். இங்க தப்பு செஞ்சவங்களோ அங்க போனா புண்ணியவன் ஆகிறார். நல்லா எண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட கட்சி இருக்க வேணுமா? இருக்க வேணுங்களா? இது மக்கள் விரோத ஆட்சி தானே, இது ஊழல் ஆட்சி தானே. அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன திட்டத்தை கொண்டாந்து செயல்படுத்தினார்? 2019ஆம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் அடிக்கல் நாட்டினார். எங்க போனா ஒரு செங்கலை தூக்கிறார் ஒரு மனுஷன். இது நம்ம சொல்லக்கூடாது, வேண்டாம், நான் பெருந்தன்மையை நான் சொல்லாத இருக்கிறேன். இந்த செங்கலை எங்க கொண்டு போய் காட்டணுமோ அங்க காட்டினா விடுவி காலம் பிறக்கும். ஆனா ஊரா அந்த செங்கலை தூக்கிட்டு போய் காட்டிட்டு இருக்காரு. 38 நாடாளுமன்ற உறுப்பு 2019 இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கொடுத்தாங்க, திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கும். அந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த செங்கலை தூக்கிட்டு போய் நாடாளுமன்றத்தில் காட்ட, அங்க கூட காட்டினா அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான நிதி கிடைச்சிருக்கும். அந்த எய்ம்ஸ் கட்டடம் நிறைவு பெற்று பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்க தூக்கிக்கிட்டு விளம்பரத்தை தேடுகின்ற
நபர் தான் உதயநிதி ஸ்டாலின். நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தெல்லாம் கிடையாது. அது சொல்றாரு திரு உதயநிதி ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி, ஏன் நான் செங்கல் தூக்குனா உங்களுக்கு கோபம் வருதுன்னா, நீங்க செங்கல் தூக்குனா எங்களுக்கு கோபம் இல்லை, ஆனா இதை வச்சு ஓட்டு கேட்கறீங்களா, அதுதான் குறைபாடு. எதற்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க? வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் போய் குரல் கொடுக்கணும், அதுக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஊரா செங்கலை தூக்கிட்டு போறதுக்காக ஓட்டு போட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கல. ஆக உங்களுடைய நாடாளுமன்றத்திலே தகுந்த அழுத்தம் கொடுக்கல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. ஏன்னா அந்த தில்லு திராணி அவர்கிட்ட இல்ல, பயம். ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் போது திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது எப்படியெல்லாம் எதிர்த்தாங்க. கோபேக் மோடி நாங்க சென்னையில் கருப்பு பல் விட்டாங்க, கருப்பு கொடி காட்டினாங்க. இப்ப ஆளுங்கட்சி வந்த பிறகு அது ஊழல் ஏதாவது உள்ள பிடிச்சி போட்டு என்ன பண்றது, அதுக்காக வெல்கம் மோடிங்கிறார். அங்க போய் சரணகதி அடங்கி அந்த செஸ் போட்டியை தூக்கி வைக்க அப்பா அவர் கூப்பிடுறாரு, மகன் போய் கீழே விளையாட்டு தூக்கி வைக்கிறது கூப்பிடுறாரு. மாறி மாறி அப்பா மகனும் பிரைம் மினிஸ்டர் காலில் விழுந்து சரணகதி அடைந்து அவர்களை கூட்டிட்டு வந்து திருப்பலா நடத்துறாங்க. நீங்களா வந்து மோடி அவர்களை எதிர்க்கிறீங்க. அதிமுக அப்படி இல்லைங்க. காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது. அதை மத்திய அரசு நிறைவேற்ற காலதாமம் செஞ்சது. உடனே நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் 22 நாட்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து 22 நாட்கள் அவை ஒத்திவைக்கப்பட்டது. ஸ்டாலின் அவர்களே, 22 நாட்கள் அவை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாடு விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தோம், தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்தோம். அழுத்தத்தின் காரணமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு இரண்டையும் அமைக்க வைத்து பாராட்டை பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க ஊரூரா போய் பேசுறீங்களா நீட் தேர்வுன்னு? நீட் தேர்வை கொண்டு வந்தது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. 2010 ஆண்டு கொண்டாடுறாங்க. 2010 ஆண்டு கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது திமுக காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றது. 2019 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. குலாம் நபி ஆசாத் சுகாதாரத்துறை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், மத்திய சுகாதார இணையமைச்சர் திமுக கட்சி சேர்ந்த காந்தி செல்வன் அந்த காலகட்டத்தில் நீட் தேர்வை கொண்டு வந்தது. ஆனால் தேர்தல் நேரத்தில் போற இடத்தெல்லாம் பேசினார் ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. மக்கள் கேட்கிறாங்க, பதில் சொல்லுங்க. நீங்க தான் எல்லா இடத்துலையும் தேர்தலுக்கு போறீங்களா பிரச்சாரத்துக்கு, அப்ப பதில் சொல்லுங்க. பிறகு உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 6 மாசம் கழிச்சு கூட்டத்தில் பேசுறாரு, நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு என்கிட்ட ரகசியம் இருக்குனாரு. 3 வருஷம் ஆகி போச்சு, ரகசியத்தை வெளியிடப்பா. அது என்ன ரகசியம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே பொய், பொய் தான் அவருடைய மூலதனம். பொய்ய பேசி பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திருத்துன்னு முழிக்குமா, பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திருத்துன்னு முழிக்குமா. மெய்யனா உண்மை. அப்படித்தான் திமுக கட்சி சேர்ந்த தலைவர்கள் பொய்ய திருப்பி திருப்பி சொல்லி அதை உண்மையாக்க பார்க்கிறாங்க. நாம் தான் விழிப்போடு இருக்க வேண்டும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எப்பொழுதும் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கின்றோம். சிந்திச்சு பாருங்க, எத்தனை திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். கொஞ்சமா நஞ்சமா. மெட்ரோ ரயில் திட்டம் கட்ட 2 இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு 63 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு சரித்திரம் படைத்த கட்சி அதிமுக. ஸ்டாலின் அவர்களே, நான் உள்துறை அமைச்சரை கூட்டிட்டு வந்து அடிக்கல் நாட்டினேன். அப்படி ஒரு திட்டமாவது உங்களுடைய ஆட்சியில் மத்திய அரசு வந்து பெற முடிஞ்சதா? இல்லையே. அதிமுக ஆட்சியில் தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பல்வேறு சாதனைகள் நாம் புரிஞ்சிருக்கிறோம். அம்மா இருக்கின்ற பொழுது 16 சென்னை விமான நிலையம் முதல் லிட்டில் மவுண்ட் வரை மெட்ரோ போக்குவரத்து அம்மா அவர்கள் துவக்கி வச்சாங்க. முதல் மெட்ரோ ரயில் சேவையை நம்முடைய இளைஞர் புரட்சி தலைவர் அம்மா தான் துவக்கி வச்சாங்க. 2017 திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரை, 2018 நேரு பூங்கா முதல் சென்னை சென்ட்ரல் வரையும் மற்றும் சைதாப்பேட்டை முதல்
ஏஜிடிஎம்எஸ் வரையிலும், 2019 ஏஜிடிஎம்எஸ் முதல் மன்னார்பட்டியில் வரையும் இன்றைக்கு மெட்ரோ ரயில் போக்குவரத்தை நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திறந்து வச்சேன். 2021 திருவற்றூர் லிம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் கட்டம் 1 நீடிப்பு வழித்தடத்தினை எனது முன்னிலையில் பிரதமர் தொடக்கி வச்சார். அது 3770 கோடி மதிப்பிலான 9 கிலோமீட்டர் தூரம். 2020 அப்பொழுதுதான் மத்திய உள்துறை அமைச்சர் வச்சு கட்டம் 2க்கு அடிக்கல் நாட்டி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, இந்த மிக்ஜாம் புயல் சென்னைக்கு வந்து தாக்கவே இல்லை, வெறும் மழை பெஞ்சது. இதுக்கே குய்யா முய்யான்னு கத்துறாரு இந்த முதலமைச்சர். இதே வர்தா புயல் வந்தது, அப்படியே மெட்ராஸை புரட்டி போட்டு போயிடுது. 6 லட்சம் மரம் சாஞ்சி போச்சு, பல மின்கம்பங்கள் சாஞ்சி போச்சு, ஒரு வீதியிலிருந்து அடுத்த வீதிக்கு போக முடியல. அதிமுக அரசு வேகமாக துரிதமாக புயல் வேகத்தில் செயல்பட்டு மரங்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும். அதில் 2 லட்சம் டன் மரத்தை மட்டும் குப்பையில் மட்டும் வெளியேற்றினோம். மின்கம்பம்லாம் வேகமாக துரிதமாக நெட்டோம், வேகமாக துரிதமாக மின் இணைப்பு கொடுத்தோம். இந்த மிக்ஜாம் புயல் வெறும் மழை தான் பெஞ்சது. இதுக்கே இன்னும் கத்திட்டு இருக்கார் ஸ்டாலின். வர்தா புயல் மாதிரி வந்தா திரு ஸ்டாலின் காணாமலே போயிடுவார். எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு நிதி வரல, எங்களுக்கு கூட நிதியை கொடுத்தாங்க. நாங்க மாநில நிதியில் இருந்தாலும் செலவு பண்ணோம். மக்களோட பிரச்சனை தாங்க முக்கியம். மக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுத்தாங்க. நிதி எங்க இருக்கிறது என்று பார்க்க கூடாது, மனதை தொட்டு நமக்கு வாக்களித்த மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக என்ன வேண்டும். அப்படி அதிமுக பல புயலை சந்தித்து, தானே புயல், கஜா புயல், வர்தா புயல் என்று பல புயலை சந்தித்து அதற்கு நிவாரணம் கண்ட ஒரே கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசு. இப்போ இந்த மிஜா புயல்ல கூட இந்த பூமிக்கடியும் நம்ம மின்பாதை அமைச்சிட்டோம். காற்று, மழை, வெள்ளம் எது வந்தாலும் மின் தடையை ஏற்படாது. அந்த வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம். ஆனால் நாம் இருக்கும்போது இந்த வசதி இல்லை. இப்படி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாலும் கூட திரு ஸ்டாலின் இந்த மிஜாம் புயல சரியா நடவடிக்கை எடுக்காதனால 2-3 நாட்கள் மக்கள் உணவு இல்லாமல் இருந்தாங்க. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது வர்தா புயல்ல உடனுக்குடன் சுட சுட மக்களுக்கு உணவு கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுட சுட உணவு கொடுத்தோம் ஐயா. அது மட்டுமல்ல, கொளத்தூர் இவருடைய தொகுதி. அந்த மிஜாம் புயல்ல எல்லா பக்கமும் குளம் போல தண்ணி மிதந்துகிட்டு இருக்குது. அப்படி எங்க போய் இவர்களுடைய ஆட்சி சிந்திச்சு பாருங்க. இவருடைய தொகுதியிலேயே, இந்த தொகுதியிலேயே சரியான மழை வெள்ள வடிகால் வசதி செய்யலையே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கனமழை பெய்கின்ற பொழுது எச்சரிக்கை கொடுத்தோம் மக்களுக்கு. ஆனால் திமுக ஆட்சியில் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கவில்லை. ஏன்னா வீல எல்லாம் பேசிட்டாங்களே, எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காதுன்னு. அதனால நம்பிக்கை இந்த மக்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். உடைமைகள்லாம் சேதமாகி போச்சு, பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகிட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த அரசாங்கம் தான் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. திரு ஸ்டாலின் எங்க போனாலும் பேசுறாரு, அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சி இருண்டாச்சுன்னு சொல்றாரு. இன்னைக்கு கண்ணை மூடிட்டா இருண்ட மாதிரி தான் தெரியும், கண்ணை விழிச்சு பார்த்தா தானே வெளிச்சம் தெரியும். வெளிச்சத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் அந்த மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது, என்ன திட்டங்கள் வந்தது? எதுவுமே இல்லையே. எங்களுடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். வஉசி நகரில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு தொழில்நுட்ப கல்லூரி துவங்கப்பட்டது. கொளத்தூர் இரட்டையடி பாலம் இடதுபுறம் கலரம் 55 கோடியில் கட்டப்பட்டது. திருவொற்றியூர் மாட்டுமந்த ரயில்வே பாலம் 58 கோடி. வில்லிவாக்கம் ரயில்வே மேம்பாலம் 36 கோடி. கொரட்டூர் ரயில்வே கீழ்பாலம் 26 கோடியில் திறக்கப்பட்டது. வில்லிவாக்கம் ரயில்வே கீழ்பாலம் உட்பட பல பாலங்கள் அதிமுக ஆட்சியில் கட்டி திறக்கப்பட்டது. குடிசை மாற்று வாரிய திட்டத்தின் கீழ் சேனியம்மன் கோயில் பகுதியில் 464 குடியிருப்புகள் 31 கோடியில் கட்டப்பட்டது. சுற்றுச்சூழல் பூங்கா மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகம் 20 கோடி. குடிசை மாற்று வாரிய திட்டத்தின் கீழ் கைலாசபுரத்தில் 392 புதிய குடியிருப்புகள் 44 கோடியிலும், மீனவர் காலில் 56 கோடி மதிப்பிலும் 512 புதிய குடியிருப்புகள் கட்டப்பட்டது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் கொடுங்கியூர் வளாகத்தில் இந்து கிறிஸ்துவர்
முகமதியார்களுக்கு தலா 1 ஏக்கர் வீதம் மயான பூமி இடம் கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சி. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படைகள் நிறுத்த தளம் 90 கோடியில் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. காசிமேடு மீன்பிடி துறைமுக விரிவாக்கத்திற்கு அதிமுக ஆட்சியில் 120 கோடி ரூபாய் ஒதுக்கி விடியா திமுக ஆட்சியில் திட்டத்தை கடப்பில் போட்டார். குடிசை மாற்று வாரியம் மூலம் மூலக்கொத்தளத்தில் கரிமேடு காலனி MS நகர் இடங்களில் கட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகளை இந்த விடியா திமுக அரசு இன்னும் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கவில்லை. இதனால் ஏழை எளிய மக்கள் வாடகை குடியிருக்க வேண்டிய கஷ்டமான சூழ்நிலை இந்த விடியா திமுக ஆட்சியில் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதே போல இந்த வட சென்னையில் வளர்ச்சி பெறுவதற்காக 18,682 கோடி அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. வீடற்ற ஏழை வீடுகளுக்கு வழங்க 16,000 கோடி, குடிநீர் வசதி ஏற்படுத்த 2,000 கோடி, மீன்பிடி தொழில் வளர்ச்சிக்கு 429 கோடி, சுற்றுச்சூழலை பாதுகாக்க 250 கோடி, இப்படி பல திட்டங்கள் 18,682 கோடி வட சென்னையிலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு செயல்படுத்தி கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே ஆட்சிக்கு வந்ததையும் இந்த திட்டத்தை எல்லாம் முடக்கிட்டு இதில் ஒரு 1000 கோடி கொடுத்து இந்த திட்டத்தை தூங்குவது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். இந்த திட்டம் எல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸ்டிக்கர் ஒட்டி மக்களிடத்தில் விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதேபோல நிஜாம் புயலில் இந்த மலையாள CPCL நிறுவனத்திலிருந்து 800 முகத்துவாரத்தில் கச்சா எண்ணெய் கசிந்து கடலில் கலந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கே போக முடியல. கடுமையாக மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ நாங்கள் 12,000 ரூபா ஒவ்வொரு மீன கொடுக்கணும். ஆனால் 6,000 தான் கொடுத்தாங்க. ஆக மீனவர்களை வஞ்சித்த அரசு இந்த அரசு. கோரமண்டல் உர தொழிற்சாலை வாயு கசிவு அதுலேயும் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. மீனவ மக்கள்லாம் பாதிச்சாங்க. அதுக்கு நாங்கள் அறிக்கை வெளியிட்டோம். நாடாளுமன்ற தேர்தலில் மீனவர்களுக்காக பல்வேறு திட்டங்கள் கொடுக்கப்படும் என்று நாங்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம். அதிலிருந்து மீனவர்கள் எளிதாக கடன் பெற மீனவர்களுக்கு பிரத்யேக வங்கியில் அமைக்க வலியுறுத்துவோம். ஆழ்கடல் மீனவர்கள் மற்றும் உள்நாட்டு மீனவர்களுக்கு பிரத்யேகமாக இலவச வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கும். 13 கடற்கரை மாவட்டங்களில் மீனவர்கள் பாதுகாப்பாக தொழில் செய்ய ஏதுவாக விசைப்படகுகள், மீன்பிடி கலன்கள், வலைகள் போன்றவையும் உள்நாட்டு மீனவர்களுக்கு பரிசல்கள், வலைகள் வாங்கவும் மானியம், சிறிய மீன்பிடி துறைமுகங்கள், பெரிய மீன்பிடி துறைமுகங்கள், தங்கும் தளங்கள், கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை வலியுறுத்தும். ஏற்கனவே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது ஏராளமான தூண்டில் வலையை கட்டியதும் அதிமுக அரசாங்கம் தான். நடுக்கடலில் காணாமல் போகின்ற மீனவர்களை மீட்க கடலோர மாவட்டங்களில் தேவையான ஹெலிகாப்டர் தளம் அமைக்க வலியுறுத்தும். நெய்தல் நில மீட்பு திட்டம் மீனவருக்கு முற்றிலும் எதிரானது. இத்திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்பதில் அதிமுக உறுதியாக இருக்குது. தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு. தமிழக மீனவர் இலங்கை கடற்படையாலும் சிங்கள கடல் கொள்ளைகளாலும் தாக்கப்படுவதை தடுக்க தென் பிராந்தியத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கடற்படை வீரர்கள் உள்ளடங்கிய கடற்படை பாதுகாப்பு நேவல் செக்யூரிட்டி வலுப்படுத்த வலியுறுத்தப்படும். இப்படி நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. அதோட இன்றைக்கு சென்னையும் சரி தமிழ்நாடுலையும் சரி எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆக இதையெல்லாம் தடுக்க என்பதற்காகத்தான் எளிதாக குற்றவாளியை கண்டுபிடிக்க என்பதற்காக CCTV கேமரா 2.5 லட்சம் கேமரா சென்னை மாநகரம் முழுவதும் பொருத்தினோம். எங்க குற்றம் புரிஞ்சாலும் எளிதாக குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிடலாம். CCTV கேமராவை சென்னை மாநகரம் முழுவதும் உட்புற சாலை முதலானது பொருத்தி குற்றவாளிகளை எளிதில் கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குது அதிமுக. அதோட போதைப்பொருள், தமிழ்நாட்டில் போதைப்பொருள் எங்கே பார்த்தாலும் தாராளமாக கிடைக்குது. இது ஒரு போதைப் பொருளுடைய மொத்த விற்பனை மையமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திமுக அயலக அணி துணை அமைப்பாளர் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தி அவரை தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கைது பண்ணி இன்னைக்கு விசாரணை இருக்கிறார். அவர் கடத்தப்பட்ட அந்த போதைப் பொருள் மதிப்பு 2,000 கோடி. 3 வருஷமா கடத்திட்டு இருக்கார். 3 வருட காலமாக போதைப் பொருள் கடத்திட்டு இருக்கார். அப்படின்னா எத்தனை ஆயிரம் கோடி இந்த போதைப் பொருள் கடத்திருப்பார் என்பதை பாருங்க. அந்த நபர் முதலமைச்சரோடு இன்றைக்கு நெருக்கமாக இருக்கிற புகைப்படம். இந்த நபர் முதலமைச்சரோடு நெருக்கமாக இருக்கிற புகைப்படம். அதோட இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர்
அவரோட நெருக்கமாக இருக்கிற புகைப்படம். அதோட காவல்துறை உயர் அதிகாரி இடத்துல அவர் பரிசு வாங்குறார். காவல்துறை உயர் அதிகாரி, முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் எல்லோரோடும் நெருக்கமாக இருப்பது போல தோற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு போதைப் பொருளை எளிதாக கடத்திட்டு இருக்கார். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026 அமைகின்ற பொழுது இதற்கெல்லாம் திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா இந்த பள்ளிக்கருகில கல்லூரிக்கு அருகில போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருந்துட்டு இருக்குது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய காட்சி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட போதைப் பொருளை தடுக்க முடியாத அரசாங்கம், திமுக அரசாங்கம் இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு இருப்பது திமுக நிர்வாகி என்பது நிறுவனமாகிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் எண்ணற்ற நன்மைகளை பெற்றுக்கின்றார்கள். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் செல்கின்ற பொழுது சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேசி உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்ற மூலமாக ஒலிக்க செய்து மத்தியில் இருந்து நமக்கு வேண்டிய திட்டங்களை பெற்று தமிழ்நாடு வளர்ச்சி பெற நம்முடைய நாடாளுமன்ற உதவி செய்வார்கள். ஆகவே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் மனோகர் என்ற ராயபுரம் மனோ அவர்கள் 8 லட்சத்தில் போட்டியிருக்கிறார். அவர் நன்றாக படித்தவர், பண்பாளர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய இந்த வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மத்திய அரசு கிடைக்க வேண்டிய நன்மைகளை நாடாளுமன்றத்தில் உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தை ஒழித்து திட்டத்தை பெற்று இந்த பகுதி வளர்ச்சி காண்பார். நல்லவர், பண்பாளர். அப்படிப்பட்ட திரு மனோகர் என்ற ராயபுரம் மனோ அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றது அப்படியே திருப்பி உரத்து கொள்ள சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம். விடியா திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டலைக்கு, வாக்களிப்போம் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம்.